ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, a scooter 7.3ல third sum, a scooter was bought at 42,000. 42,000க்கு வாங்குறாங்க. ஸோ தட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் 42,000 ஆஃப் த ஸ்கூட்டர். இட்ஸ் வேல்யூ டெப்ரிசியேட்டட். இதுதான் இங்கே முக்கியமானது. டெப்ரிசியேட்டட் அப்படின்னா ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம். அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 8% per annum. அதான் டெப்ரிசியேட்டட்னா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். இன்க்ரீஸ்டு மற்ற சம்மில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம ஃபார்முலாவில் ப்ளஸ் இருந்தது, இப்போ அந்த ஃபார்முலாவில் மைனஸ் ஆக போது அது மட்டும் தான் மாறுது. வேறு மீதி எல்லாமே சேம் ப்ரொசீஜர். ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 1 year. ஸோ n = 1. ஸோ அமௌண்ட் எவ்வளவு 1 இயருக்கு அப்புறம் இந்த ஸ்கூட்டரோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் சேஞ்சஸ் ஆக போது என்னென்னு பாருங்கள். P × 1 + n/r/100 போடுவோம் இல்லையா, அங்கே 1 - r/100 whole power n. இதுதான் ஃபார்முலா. ஸோ A is equal to 42,000 into 1 - 8/100 whole power n. சரியா? இது கிடையாது. ஸோ 42,000 இது எவ்வளோ வரும்? 100லேருந்து வேணால் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 4 2s are 8, 5 2s are 10, 0, 2 2s are 4, 2 2s are 4. So 1 - 2/25 whole power n. So 42,000 25 into 1 25 minus 2 அப்படின்னா 23/25 whole power 1. ஸோ இதான் வந்திருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர் வந்துடும் பாருங்கள். 5 டேபிளில் போடலாமா? 5 5s are 25, 8 5s are 40, 4 5s are 20, 0 0. Again 5 table, 1 5 is 5, 1 5 is 5, 6 5s are 30, 8 5s are 40, 0. So 1680 into 23. இதுதான் நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சராக இருக்கும். ஃபோர் 6 8 3 ஒரு 0 சேர்த்துக்கணும். ஸோ 38640 இதுதான் அதனுடைய அமௌண்ட்டாக இருக்கும். 1 இயர் கழித்து அது டிப்ரிசியேட் ஆகிறதுனால நம்மளுக்கு 42,000லேருந்து எவ்வளோவா குறையுது? 38,640 குறையுது. ஸோ டிப்ரிசியேட்டட்னு கொடுத்துருக்காங்க. கொஷினை நல்லா கவனிக்கணும். டிப்ரிசியேட்டட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது அப்படின்னா நம்ம மைனஸ் போட்டு செய்யணும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ஆனும் 8% அப்படிங்கிறதுனால 8/100 போட்டோம். 1 இயருங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. மேலே பவர் 1 தான். ஸோ 1க்கு பெருசாக ஒன்றும் வேல்யூ இல்லை, இந்த ஒரே ஒரு வேல்யூ தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்னது சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்.